அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் 27 ஸ்லோகம் 7லிருந்து 12 வரைக்கும் ஸ்லோகமும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். இப்போது 7வது ஸ்லோகம். க்ஷுத்பீடிதானாம் சராச்சராணாம் சர்வத்ர நானாவிதமன்னமிஷ்டம் ஸ்வாதூனி மூலானி ஃபலானி சாதாஹ ஷாகம்பரீதி பிரதிதா ததோ பூஹு. இப்போது இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. சர்வத்திர க்ஷுத்பீடிதானாம், எல்லா இடத்துலையும் ஜலாசயங்கள்லாம் அப்படியே காஞ்சு போனதுனால பசி தாகத்தால் எல்லோரும் தவிச்சுட்டு இருந்தா இல்லையா, ஒரு புல்லு பூண்டு கூட இல்லை. அப்போ தன்னுடைய ஆயிரக்கணக்கான கண்களால் அம்பாள் கருணை மழை பொழிஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல்னு எல்லாம் வளர்ந்துருக்கு. ஜலாசயங்கள்லாம் ரொம்ப வழியிறது. அதனால் இஷ்டம் போல் ஜனங்கள்லாம் அத்தனை நாள் பசியோடு இருந்தா இல்லையா. இஷ்டம் நானாவிதம் அன்னம் அப்படியே அருமையாக விருப்பமான பலதரப்பட்ட அன்னங்களை, அதாவது எப்படி சுவாதூனி மூலானி ஃபலானிச்ச, ருச்சியான கிழங்குகள் பழங்கள் எல்லாத்தையும் அப்படியே எல்லாரும் சாப்பிட்றாளாம். நீங்கள் கொடுத்தேலே தாத்தா, அன்னிலிருந்து உங்களை ஷாகம்பரின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தா அப்படிங்கிறார் பட்டத்திரி. பிரதீதா அபூஹு, நீங்கள் பிரசித்தமானீர்கள். இப்போ கூட பார்த்தேன்னா பெரிய பெரிய காய்கறி மார்க்கெட்லலாம் ஷாகம்பரி தேவியை வச்சுருப்பா சிலையா. ஏன்னா எல்லாம் நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய காய்கறிகளோடு அம்பாள் ஆவிர்பவிச்சிருப்பா. அந்த அம்பாளுக்கு பேர் ஷாகம்பரின்னு பேர். அதனால் அந்த பேரில் நீங்கள் பிரசித்தமானேள் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். இதுதான் இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 8வது ஸ்லோகம். दैत्यस्तु विज्ञाय समस्तमस्त्र शस्त्रैः ससैन्यप्रहरन् वपुस्ते रणाङ्कने सायकविद्दगात्रः सशब्दमूर्व्यां तरुवत् पपात. இப்போ இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தைத்யத்து சமஸ்தம் விஜ்ஞாய, அனைத்தும் அறிந்த அசுரன் அஸ்திரசஸ்திரைஹி தே வபுஹு பிரஹரன், சஸ்திரங்களால் அம்பாளோட தேகத்தை தாக்குறானாம். ரணாங்கனே, யுத்த பூமியில், சாயக்க வித்த காத்திரகா, அம்புகள் துளைத்து தேகம் முறிந்து, சஷப்தம் உர்வியாம், கடைசியில் யார் கீழே விழுந்தா? அம்பாள் விழல, இவன் தான் விழறான். பெருத்த சப்தத்துடன் பூமியில் தருவத்து பபாத்த, மரத்தை போல் விழுந்தான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 9வது ஸ்லோகம். சூராத்மா கலு வேத மந்த்ரான் சிரம் பட்டம் ஸ்துவாமபி வீக்ஷமானஹ கதாயுராவிஷ்ய பராத்மனி த்வய்ய வாப முக்திம் மிஷதாம் சுராணாம். இப்போது இந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அசுராத்மா சிரம், அதாவது அந்த அசுராத்மா பல காலம் அந்த வேதங்களெல்லாம் அவன் கிரகிச்சுட்டான் இல்லையா தங்கிட்டக்க. அதனால் வேத மந்திரங்களை அவன் உச்சரிச்சுட்டு இருக்கான். துவாம் அபிவீக்ஷமான, உங்களை நேரில் பார்த்துட்டே வேற உயிரை விடுறான். இது போராதா ஒருத்தருக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு? அம்பாள் கையால் அம்பாளையே பார்த்துட்டு தரிசனம் பண்ணிகிட்டே ஒரு ஆத்மா பிரியறதுன்னா கண்டிப்பாக அது அம்பாளோட கலந்துரும். அது இவாளுக்கெல்லாம் அசுராளுக்கெல்லாம் இந்த ஒரு யோகம் வேற இருக்குது. எல்லாரையும் ஆட்டி படைச்சா கூட அம்பாள் கையாலே அவளாம் அத்தனை தவ வலிமையினால் என்ன ஆறுது, அம்பாள் கையாலையும் பகவான் கையாலையும் அவளுக்கு முக்தி கிடைக்கிறது. ஸோ இப்போ இது என்ன ஆறுது, கலு பிராணனை விட்டதாலும் பராத்மனி துவயி, பராத்மாவான தங்களில் ஆவிஷ்யன என கலந்து, சுராணாம் மிஷிதாம், சுரார்கள்னா யார்? தேவர்கள். அவளாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே முக்திம் அவாப, முக்தியை அடைந்தான். என்ன யோகம் பாருங்க அவனுக்கு. இதுதான் இந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 10வது ஸ்லோகம். வேதானு ஹ்ருதானப்ஜ பவானனேத்வம் புனश्च நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம்
கிருத்வானுதா தேவகணைர்நரைஷ்ச துஷ்டா திரோ பூஹு கருணார்த்ரநேத்ரா. இப்போ இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஹிருதான் வேதான் துவம், அந்த அபகரிக்கப்பட்ட வேதங்களை தாங்கள் புனஷ்ச அப்ஜவானனே, அப்ஜபவானனே, புனஷ்சன திரும்பவும் பிரம்மன்ட்ட முகத்திலேயே அதை நிலைக்க செய்கிறாளாம்பாள். நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம் கிருத்வா, ஜகத்தினை நன்கு ரட்சித்து, தேவகணைஹி நரைஹி ச, இந்த தேவர்கள் நரர்கள்னால் யார், மானிடர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறா, இது அப்படி பண்ணினோன்னே அம்பாள் அப்படி செஞ்ச உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாய் துதி பாடுறா. நுதா துஷ்டா, அந்த துதிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தோட கூட கருணார்த்ர நேத்ரா, அப்படியே கருணை சுரக்கும் கண்களால் அப்படியே எல்லாரையும் ரட்சிச்சுட்டு, திரோபூஹு, திரோதனமாறதுன்னா என்ன, மறையிறது, டிஸப்பியர்டு, மறைந்தீர்கள் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். இதுதான் இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 11வது ஸ்லோகம். பக்தஸ்ய வை துர்கதி நாஷினி த்வம் சுகப்ரதா துர்கமஹந்த்ரி மாதஹ துர்கேதி நாம்னா விதிதா ச லோகே விசித்ரரூபாஸ்தவ தேவி லீலாஹ. இப்போ இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஹே துர்கமஹந்த்ரி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார் பட்டத்திரி. ஏன்னா துர்கமனை வதம் செய்தவளே, தொம்பை பக்தஸ்ய, தாங்கள் மட்டுமே பக்தனுடைய துர்கதி நாஷினி, துக்க கதியை போக்குபவள், துர்கதியை. அதனால் துர்கையே இதி நாம்னா, அதனால தான் துர்கா இதி நாம்னா, துர்கை என்ற பெயரில் லோகா விதிதாச்ச, லோகத்தில் பிரசித்தமானவளும். துர்கான்னு நம்ம சொல்லும் பொழுதே துக்கத்தை போக்குறாளாம் அம்பாள், அதனால்தான் அவளுக்கு பேர் துர்கா. தவ லீலா, ஹே தேவி, உங்களது லீலைகள் விசித்திர ரூபாக, விசித்திரமானவை, நம்மளாலெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் சும்மா ஆர்கியூ வேணால் பண்ணின்னு இருக்கலாம், அது பொழுது போகலன்னா பண்ணின்னு இருக்கலாம், மற்றபடி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி கெப்பாசிட்டி வேணும். இது இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 12வது பூர்த்தி ஸ்லோகம். கோப்யஸ்தி சித்தே மம துர்கமோயம் ஞாதஸ்த்வயா நைவ மயா து தேவி யஸ்ஸந்ததம் த்ருஹ்யதி மே தமாஷு சம்ஹ்ருத்ய மாம் ரக்ஷ நமோ நமஸ்தே. இப்போது இந்த 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வழக்கம் போல் பட்டத்திரி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறார் நமக்காக. மம சித்தே கோபி, என்னுடைய மனசுலேயும் ஒரு துர்கமன் இருக்கான். அயம் துவயா ஜாத்தகா, அவனை உங்களுக்கு தெரியும். ஹே தேவி மயாத்து ந ஏவ, எனக்கு தெரியாது அவனை பற்றி, ஆனால் உங்களுக்கு என் மனசில் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ம சந்ததம் துர்ஹியதி, அவன் என்னை சதா உபதிரவம் செய்கிறான். ஆசுத்தம் சம்ஹிருத்திய, சீக்கிரமாக அவனை வதம் செய்து, மாம் ரக்ஷ, என்னை காப்பாற்றுவாயாக. தே நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார் அவர். அதாவது இந்த வேதத்தை அபகரிக்கக்கூடிய அசுரனாதான அந்த துர்கமனை நம்ம இது பண்ணியிருக்கோம், சித்தரிச்சிருக்கோம் இல்லையா. இப்போது அதே மாதிரி நம்ம இன்றைக்கே ஒரு ஸ்லோகம் சொல்லலான்னு நினைப்போம். ஸ்லோகம் சொல்லலாம், சரி வேண்டாம் விட்ரு அப்படின்னு நம்மளுடைய ஒரு தாமச குணமானது என்ன ஆகிடும், தமோ குணத்தினால அதை அப்படியே விட்டுடுவோம். ஏன்னா எங்கேயாவது புண்ணியம் வந்துட போகிறதேன்னு நமக்கு பயம். இது இந்த கலிகாலத்தில் இந்த கலிபுருஷனாக இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், நம்மளை நல்ல காரியங்கள்லாம் செய்யவே விடமாட்டான். நம்ம அதை மீறிண்டு நம்ம ஒன்று செய்யும் பொழுது தான் நமக்கு அதற்கான ஒரு பலன் கிடைக்கும். நமக்கு உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் நமக்கு ஜுரம், குளிக்கலான்ட்டு போனால் ஜுரம் வரா மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய தமோ குண அசுரர்கள் இவாள்லாம். ஸோ இவனுமே துர்கம்மனுக்கு ஈக்குவேட் பண்ணுறார் அவர். ஸோ இது மாதிரியான அசுரர்கள்லாம் என் மனசுலேயும் இருக்கா, அதை நீங்கள் சம்ஹாரம் பண்ணி எனக்கு என்ன காப்பாற்றுங்கோ, உடனே காப்பாற்றுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். நாமளும் அம்பாளை வேண்டிப்போம். இந்த சோம்பேறியான தமோ குணத்தை ஜெயித்து அம்பாளை பரிபூரணமாக சரணாகதி அடைஞ்சு நல்ல கதி அடைவோம். அம்மே நாராயணி.
தேவி நாராயணி.